Hello everyone, welcome to my channel 100% concept clear. So in the video நம்ம வந்து management information system அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருந்து database system அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்டே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஸோ இந்த database system அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கான்செப்ட். பட் ஆனால் என் பேக்ரவுண்ட் வந்து கம்ப்யூட்டர் கிடையாது. ஸோ அதனாலேயே எனக்கு இந்த கான்செப்ட் பற்றின பெருசாக எந்த ஐடியாவுமே எனக்கு இல்லை. ஸோ அதனாலேயே என்னால் இந்த கான்செப்டை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொண்டு போக முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்ட் கொடுத்துருக்கிறதோட பேசிக் மீனிங் என்ன அப்படின்றது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு இந்த லெசனில் வந்து வாட் இஸ் டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் டேட்டாபேஸ் டெக்னாலஜி அண்ட் டைப் ஆஃப் டேட்டாபேஸ் அண்ட் டிசைன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் இந்த லெசனில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் அ டேட்டாபேஸ். So what is database? So database is a collection of information in a digital form related to a particular subject or purpose. ஸோ இந்த டேட்டாபேஸ் அப்படின்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்ட் பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ட்ராக்கிங் கஸ்டமர் ஆர்டர்ஸ் ஒரு மெயின்டைனிங் அ மியூசிக் கலெக்ஷன். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பேசிக்காக பார்க்கணும் அப்படின்னா டேட்டாபேஸ் அப்படின்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ they provide a guide to the database requirement process and data modeling. So இந்த database அப்படின்றது database requirement process வந்து கைட் பண்ணுது அண்ட் அதே மாதிரி டேட்டா மாடலிங்கும் வந்து கைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு ஆப்ஜெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவைலபிலிட்டி. ஸோ டேட்டா ஷுட் பி அவைலபிள் ஃபார் யூஸ் பை அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து ஷேரபிலிட்டி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, டேட்டா ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர்ட் பை ஒன் அப்ளிகேஷன் ஆர் அவைலபிள் டு ஆல் அப்ளிகேஷன். ஸோ ஷேரபிலிட்டி அப்படின்றதுல ஸோ நம்ம வந்து டேட்டாவை வந்து ஒரு சிஸ்டமில் இல்லைனா ஒரு அப்ளிகேஷனில் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மளால் அதை வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் வந்து ஷேர் பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எவால்வபிலிட்டி. ஸோ இதில் டேட்டாபேஸ் கேன் எவால்வ் ஆஸ் அப்ளிகேஷன் யூசேஜ் அண்ட் query நீட்ஸ். ஸோ டேட்டாபேஸ் அப்படின்றது வந்து ப்ரைமரியான விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எவால்வ் பண்ண முடியும் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா இண்டிபெண்டன்ஸ். So a user of the database establish their view of the data and its structure without regard to the actual physical storage of the data. Next, data integrity. So இதில் வந்து data establishes a uniform high level of accuracy and consistency. ஸோ இந்த டேட்டா இன்டெகிரிட்டியில் வந்து ஸோ டேட்டா அப்படின்றது வந்து ஹை லெவல் ஆஃப் அக்யூரசி அண்ட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டேட்டாபேஸில் வந்து வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட் இஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது இஸ் சிம்பிளி அ சாஃப்ட்வேர் that permits an organization to centralize data, manage them efficiently and provide access to the stored data by application program. So இந்த database management system அப்படின்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா that permits an organization to centralize data. ஸோ டேட்டா எல்லாத்தையுமே வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் அது வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் அண்ட் அதே மாதிரியே ப்ரொவைட் ஆக்சஸ் டு த ஸ்டோர்டு டேட்டா. ஸோ ஸ்டோர்டு டேட்டாக்கு எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுக்கறதுக்குமே இந்த வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்ம இப்போ பார்த்தோம்ல டேட்டாஸ். ஸோ அந்த டேட்டாபேஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுறது தான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் பண்ணுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்து இம்பார்ட்டண்டாக 3 காம்போனண்ட் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஸோ டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் இஸ் அ ஃபார்மல் லாங்குவேஜ் programmer uses to specify the content and the structure of the database. ஸோ இந்த டேட்டா டிக்ஷனரி லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ஃபார்மலான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ப்ரோக்ராமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா டு ஸ்பெசிஃபை த கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸோட கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இந்த டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிற காம்போனண்ட் வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஸ்பெஷலைஸ்டு லாங்குவேஜ் கால்ட் as டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ ஒரு ஸ்பெஷலைஸ்டு லாங்குவேஜ் தான் நம்ம வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் யூஸ்ட் இன் கன்ஜக்ஷன் வித் சம் கன்வென்ஷனல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட கன்ஜக்ஷனலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து
So this language contains commands that permits end user. So இந்த data manipulation language அப்படின்றதுல வந்து commands வந்து இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. So அது வந்து end users and programming specialist to extract data from the database. So அது வந்து end users and programming specialists வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதாவது டேட்டா மேனிப்புலேட்டிங் லாங்குவேஜோட எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஸோ இதுதான் வந்து செகண்ட் காம்போனன்ட். நெக்ஸ்ட் தேர்ட் காம்போனன்ட் வந்து டேட்டா டிக்ஷனரி. ஸோ இட் இஸ் an automated or manual file that stores definition of data element and data characteristics used as usage, physical representation, ownership, authorization and security. ஸோ இந்த டேட்டா டிக்ஷனரி அப்படின்றது வந்து ஒன்றும் ஆட்டோமேட்டடாகவும் இருக்கும், இல்லைனா மேனுவல் ஃபைலாகவும் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம டேட்டா எலமெண்ட், ஸோ டெஃபினேஷன் ஆஃப் டேட்டா எலமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி டேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸும் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து யூசேஜ், ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஓனர்ஷிப் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட 3 காம்போனன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், அண்ட் செகண்ட் ஒன் வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், அண்ட் தேர்ட் ஒன் வந்து டேட்டா டிக்ஷனரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு காம்போனன்ட் வந்து நம்ம ஃபார்மல் லாங்குவேஜ் அப்படின்றது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் காம்போனன்ட் வந்து ஸ்பெஷலைஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் வந்து அதாவது டேட்டா டிக்ஷனரி அப்படின்றது வந்து அது வந்து ஆட்டோமேட்டட் இல்லைனா மேனுவல் ஃபைல். ஸோ அதில் வந்து டேட்டா எலமெண்ட் அண்ட் டேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டேட்டாபேஸ் டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டேட்டாபேஸ் டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் டேட்டாபேஸ் டெக்னாலஜி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இட் ஸ்டோர்ஸ் போத் டேட்டா and the procedures acting on the data as objects that can be automatically retrieved and shared. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸில் நம்மளால் வந்து டேட்டா அண்ட் ப்ரொசீஜர்ஸும் வந்து ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ இந்த டேட்டா அண்ட் ப்ரொசீஜரை வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸில் வந்து ஆஸ் அ ஆப்ஜெக்டாகவே வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஆட்டோமேட்டிக்கலாக ரிட்ரீவும் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரியே ஷேரும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸை வந்து ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்து ஹோமோஜீனியஸான டேட்டாவை தான் வந்து என்ட்ரு பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸில் நம்மளால் ஹெட்ரோஜீனியஸான டேட்டாஸ் வந்து இன்புட்டாக கொடுக்க முடியும். ஸோ அதாவது ட்ராயிங்ஸ், இமேஜ், ஃபோட்டோகிராஃப்ஸ், வாய்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியம். ஸோ இந்த எல்லா மீடியம்ஸும் நம்மளால் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸில் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டோர்ஸ் த டேட்டா அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் ஆப்ஜெக்ட் that can be automatically retrieved and shared. ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் அப்படின்னா மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து, ஸோ இது வந்து டேட்டா அண்ட் ப்ரொசீஜர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக ரிட்ரீவும் பண்ணிக்கலாம், ஷேரும் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள், a distributed database as a name indicates is stores in more than one physical location. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் அப்படின்றதுல ஸோ நம்மளோட டேட்டா வந்து நம்ம ஒரு லொக்கேஷனில் தான் ஸ்டோர் பண்ணுவோன்னு இல்லை. ஸோ நம்மளால் வந்து மோர் தென் ஒன் லொக்கேஷனில் வந்து நம்மளால் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் பார்ட்லி இன் ஒன் லொக்கேஷன் while it is partly stored and maintained in other location. ஸோ அதான் சொல்கிறாங்க, நம்ம டேட்டாஸ் வந்து வேறு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்க்கும் சென்ட்ரல் டேட்டாபேஸ் அப்ரோச்சுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் அப்படின்றதுல நம்மளால் மோர் தென் ஒன் ஃபிசிக்கல் லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது இப்போ தான் பார்த்தோம். பட் ஆனால் சென்ட்ரல் டேட்டாபேஸில் வந்து நம்மளால் அந்த எல்லா டேட்டாவுமே சென்ட்ரலாக ஒரு பிளேஸில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அப்படின்றதுனால இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் என்ன அப்படின்னா கிளைண்ட் சர்வர் சிஸ்டம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள், இந்த சிஸ்டம் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த கான்செப்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். ஸோ அந்த கான்செப்டோட இந்த கிளைண்ட் சர்வர் சிஸ்டம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. So in the client server model, the database and processing powers are distributed over the organization rather than having a centralized database. So this model splits processing between clients and servers on the network, assigning these functions to the machine that it is most able to perform.
ஸோ இந்த கிளைண்ட் சர்வர் சிஸ்டம்லையும் நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம சென்ட்ரலைஸ்டாக ஒரே இடத்துல வைக்காம அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் டெக்னாலஜி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ் ஸ்டோர்ஸ் டீட்டெயில்டு டேட்டா needed to support the business processes and operations of a company. ஸோ இந்த ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்றதுல டீட்டெயில்டு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளோட கம்பெனி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸஸ் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தே ஆர் ஆல்சோ கால்டட் ஆஸ் சப்ஜெக்ட் ஏரியா டேட்டாபேஸ். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் ஏரியா டேட்டாபேஸ், அதாவது SADB அண்ட் டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லலான்றாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து கஸ்டமர் டேட்டாபேஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டேட்டாபேஸ். ஸோ அதாவது கஸ்டமர் டேட்டாபேஸ் அப்படின்னா கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அதில் கலெக்ட் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஹியூமன் ரிசோர்ஸ் டேட்டாபேஸ் அப்படின்னா ஸோ ஹெச்ஆரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குமோ ஸோ அதெல்லாமே இந்த டேட்டாபேஸில் வந்து சேவ் பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதிரியான டேட்டாபேஸ்லாம் ஆப்ரேஷன் டேட்டாபேஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ அதை வந்து இந்த ஆப்ரேஷன் டேட்டாபேஸ் அப்படின்றது டீட்டெயில்டு டேட்டா இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா. ஸோ இதை வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதே தான் அங்கே பார்த்த மாதிரி தான் இதுலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் அப்படின்றது ஸோ பாருங்கள், மெனி ஆர்கனைசேஷன் ரிப்ளிகேட்ஸ் அண்ட் distribute copies or parts of database to the network servers at a varieties of sites. ஸோ ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா வச்சு நம்மளால் நிறைய காப்பீஸ் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அதுவே வந்து நம்மளால் வேரிய சைட்டுக்கும் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் டேட்டாபேஸ் அப்படின்றதுல வந்து வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஒன்று வந்து இந்த பாருங்கள் வித் ஆர் வித்தவுட் சார்ஜ். ஸோ நம்ம சார்ஜ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சார்ஜ் கொடுக்காமலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மோஸ்ட்டாக என்னது அப்படின்னா வேர்ல்டு வைட் வெப்பில் தான் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வெப்சைட் ப்ரொவைட்ஸ் அன் எண்ட்லெஸ் வெரைட்டி ஆஃப் ஹைப்பர் லிங்க்டு பேஜஸ் of multimedia documents in a hypermedia database for you to access. ஸோ வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்து ஹைப்பர் லிங்க்டு பேஜஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அது வந்து மல்டிமீடியா டேட்டாபேஸில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் டேட்டாபேஸ். இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். ஸோ அது வந்து ஹைப்பர் மீடியா டேட்டாபேஸ். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ரேப்பிட் க்ரோத் ஆஃப் வெப்சைட். ஸோ வெப்சைட்ஸோட ரேப்பிட் க்ரோத்தால் நம்ம வந்து இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் அண்ட் ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெப்சைட் ஸ்டோர்ஸ் சச் இன்ஃபர்மேஷன் இன் எ ஹைப்பர் மீடியா டேட்டாபேஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஹைப்பர் லிங்க்டு பேஜஸ் ஆஃப் மல்டிமீடியா. ஸோ வெப்சைட்ஸில் வந்து இந்த ஹைப்பர் மீடியா டேட்டாபேஸில் வந்து ஹைப்பர் லிங்க்டு பேஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து ஹைப்பர் மீடியா டேட்டாபேஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து டேட்டா வேர் ஹவுஸ்னால் பார்க்கலாம். ஸோ டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்றது ஸோ தே ஆர் டிசைன்டு ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் சப்போர்ட் அண்ட் பில்டு ஃப்ரம் ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ். ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் சப்போர்ட்டுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பில்டு ஃப்ரம் ஆப்ரேஷன் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா வேர்ஹவுஸில் தே கண்டெயின் அ வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ நிறைய டேட்டா வந்து இந்த டேட்டா வேர்ஹவுஸில் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் லோக்கல் டேட்டா வேர்ஹவுஸ் ஒரு கால் டேட்டா மார்ட். ஸோ ஸ்மாலர் அண்ட் லோக்கல் டேட்டா வேர்ஹவுஸ் வந்து நம்ம டேட்டா மார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா வேர்ஹவுஸ் இஸ் அ மச் வேர் ஹை வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் இஸ் ரெக்வயர்ட். ஸோ இந்த டேட்டா வேர்ஹவுஸில் ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே இதில் வந்து ஹை வால்யூம் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் நடக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து டேட்டா வேர்ஹவுசஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாபேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள், audio, video, images, etc. So multimedia data exists in the form of audio, video, images, etc. So all this kind of data are known as unstructured data. So இந்த audio, video, images அப்படின்றது ஸோ இதுதான் வந்து unstructured data அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் unstructured database அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ நம்ம வந்து ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் and external database and hypermedia database and data warehouse and unstructured database எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிசைன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படின்றது. ஸோ ஒரு டேட்டாபேஸை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிட்டர்மைன் த பர்பஸ் ஆஃப் த டேட்டாபேஸ். ஸோ பேசிக் ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் அ டேட்டாபேஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிட்டர்மைன் த பர்பஸ் ஆஃப் த டேட்டாபேஸ். ஸோ அந்த டேட்டாபேஸ் நம்ம எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ற பர்பஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
ஸோ determine the purpose of the database and how it is to be used. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான பர்பஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அதாவது an organization needs to know what information it wants from the database. ஸோ டேட்டாபேஸ்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் ஆர்கனைசேஷனுக்கு வேணும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் நோன், ஸோ ஒன்ஸ் அது டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எந்த மாதிரியான டேபிள்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் டிசைட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சேல்ஸ் ஆர்டர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இங்கே பாருங்கள், a manager might want to create a database to store orders detail from a sale orders as shown in the figure 11.2. ஸோ ஒரு மேனேஜர் வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் ஏ சேல்ஸ் ஆர்டர், ஸோ சேல்ஸ் ஆர்டர் நம்மளுக்கு கிடைக்கிறதுல அந்த ஆர்டர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா, ஸோ அப்போ நம்மளோட இந்த டேட்டா பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு. ஸோ சேல்ஸ் ஆர்டர் அண்ட் கஸ்டமர் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஸோ அதெல்லாமே கொடுக்குறோம். தென் சீரியல் நம்பர் அண்ட் ப்ராடக்ட், ஸோ என்னென்ன அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்னென்ன வேணும் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு என்னென்ன கொடுக்க போகிறோம், இல்லை அது எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கரெக்டான கிளியர் ஐடியா வந்து ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து டிட்டர்மைன் த டேபிள் நீடட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டேட்டா பேஸில் என்னென்ன டேபிள்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ when designing tables, pieces of information should be divided, keeping the following fundamental design principles in mind. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிசைன் பிரின்சிபல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம ரிலேட் பண்ணி நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பீசஸாக கொடுக்கணும், அதாவது டிவைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் ஷுட் நாட் கண்டெயின் டூப்ளிகேட் இன்ஃபர்மேஷன். ஸோ டேபிளில் வந்து நம்ம டூப்ளிகேட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷுட் நாட் பி டூப்ளிகேட்டட் பிட்வீன் டேபிள். ஸோ ஒரு டேபிள் அண்ட் இன்னொரு டேபிளுக்குமே அந்த இன்ஃபர்மேஷனில் வந்து டூப்ளிகேட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு when each piece of information is stored in only one table, it can be updated in one place. This is more efficient and also eliminates the possibility of duplicate entries that contain different information. ஸோ நம்ம வந்து டூப்ளிகேட் வந்து கொடுக்காம இருக்கிறதுனால நம்மளால் அந்த என்னது டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வர்றது வந்து தடுக்க முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து each table should contain information about one subject. ஸோ அந்த ஒரு டேபிளும் ஒரு சப்ஜெக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் கண்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து டேபிள் வந்து க்ரியேட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் ஸ்டெப் வந்து டிட்டர்மைன் த ஃபீல்ட் நீடட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணும்போது ஸோ ரிலேட் ஈச் ஃபீல்ட் டைரக்ட்லி டு த சப்ஜெக்ட் ஆஃப் த டேபிள். ஸோ நம்ம கொடுக்குற ஃபீல்டு வந்து டைரெக்டாக சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டான ஃபீல்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் do not include derived or calculated data. ஸோ derived இல்லைனா calculated data கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க. தென் include all the information needed. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீடடாக இருக்கோ அது எல்லாமே நம்ம கொடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் இன் இட்ஸ் ஸ்மாலஸ்ட் லாஜிக்கல் பார்ட். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ராதர் தென் நேம். ஸோ நம்ம நேம் அப்படின்னு எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லாமல் கொடுக்காம கிளியராக ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட டேட்டா வந்து லாஜிக்கலாக இருக்கும்ன்றாங்க. ஸோ நம்ம ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பேசிக் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை த ப்ரைமரி ஆர் யூனிக் கீ. ஸோ அப்படின்றது in order to connect information stored in separate tables. For example, to connect a customer to all his orders. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் இருக்காரு. ஸோ அவர் வந்து நம்மளுக்கு வேரியஸ் ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாரு. ஸோ நிறைய ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாரு. ஸோ அப்போ அவர் கொடுக்குற எல்லா ஆர்டர்ஸ்லையுமே அவர் தான் கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக ஸோ அப்போ நம்ம வந்து அந்த கஸ்டமரை வந்து அவரோட ஆர்டர்ஸ் கூட லிங்க் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரைமரி கீழே வந்து பண்ணுறாங்க. ஸோ ஈச் டேபிள் இன் த டேட்டா பேஸ் மஸ்ட் இன்க்ளூட் அ field or a set of fields that uniquely identifies each individual records in the table. ஸோ அப்போ நம்மளுக்கு வர ஆர்டர் வந்து அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து தான் வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு யூனிக் கீ வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ சச் அ ஃபீல்ட் ஆர் ஸோ அதுதான் நம்ம வந்து ப்ரைமரி கீ அப்படின்றது சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபோர்த் பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேசிக் ஸ்டெப் வந்து டிட்டர்மைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, நவ் தட் இன்ஃபர்மேஷன் இஸ் டிவைடட் இன்டு டேபிள்ஸ். ஸோ நம்ம வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் ப்ரைமரி கீயும் வந்து என்னென்ன அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வாட் இஸ் நீடட் டு இஸ் அ வே டு பிரிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் டுகெதர் இன் அ மீனிங்ஃபுல் வே. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்குற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் கரெக்டான ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்து அது வந்து ஒரு மீனிங்ஃபுல் வேல க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸில் வந்து பண்ணுறோம்.
ஸோ டு டூ திஸ் ரிலேஷன்ஷிப் ஹாவ் டு பி டிஃபைன்ட் பிட்வீன் டேபிள்ஸ். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை பண்ணுறதுக்கு வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சச் as MS Access, Oracle, ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணி அதே மாதிரி ஸ்பெசிஃபை ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிளும் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 5th பாயிண்ட். ஸோ நம்ம வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் நீடட் இன் டிசைனிங் அ டேட்டாபேஸில் 5 ஸ்டெப்புமே என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம இந்த லெசனில் இம்பார்ட்டண்டான டாபிக் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை வந்து டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் டேட்டாபேஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேட்டா ஸ்டோர் இன் அ ட்ரெடிஷ்னல் ஃபைல் சிஸ்டம் அண்ட் டிபிஎம்எஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபைல் சிஸ்டம்க்கும் இந்த டிபிஎம்எஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இந்த டேட்டாபேஸ் டெக்னாலஜியில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் வந்து டிஸ்கஸ் த டிசைனிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ ஒரு டேட்டாபேஸை எப்படி வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்றதுக்கான பிரின்சிபல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம இப்போ வந்து லாஸ்ட்டாக பார்த்தது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து டிஸ்கஸ் த யூசஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்க 4 கொஷினுக்குமே நம்ம வந்து ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு லெசன் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.